சாதாரணமாக இந்த கூழாங்கல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, கருங்கல்லாம் அதனுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்குமா, பெருசாக இருக்கும். மேலே இருந்து மலையிலிருந்து இறங்கி எல்லா கார்னர்ஸ் எல்லாம் உடஞ்சி தண்ணியிலெல்லாம் அடிப்பட்டு 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 எத்தனையோ வருஷமாய் மாறி அது சாதாரண கூழாங்கல்லா மாறுதான். கூழாங்கல் எப்பவுமே நினைக்குமா, நம்ம அடி வாங்காம இருந்திருந்தா நம்ம கூட ஏதாவது ஒரு கட்டிடத்துல என்னவா இருந்திருக்கலாம், தாங்கிறதுக்கு ஒரு மூளைக்கல்லா இருந்திருக்கலாம். நம்ம எல்லா இடத்துலயும் அடி வாங்கி ஒன்னும் உருப்படாம உட்காந்து இருக்கிறோமேன்னு பல முறை இந்த கூழாங்கல் நினைக்குமா. ஆனா அப்படி நினைச்ச கூழாங்கல்ல தான் தாவீது கையில எடுத்து பல இடங்களில் அடி வாங்கி பல வருஷமாய் மிதிப்பட்ட கூழாங்கல் கோலியாத்தை வீழ்த்தியது. பல இடத்துல அடி வாங்கியிருக்கலாம், பல வருஷமாய் உபத்திரவப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு நாள் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய பெரிய கோலியாத்துகளை உடைத்து நிர்மூலமாக்க அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். ஜபமோ வசனமோ நம்ம வாழ்க்கையை விட்டு விலகவே கூடாது. இந்த 2 கல் எப்பவுமே நம்ம கூட இருக்கட்டும்.